இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட் இந்த வீடியோவை எனக்கு அமிச்சு லிங்க் போடுறேன். அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ஷார்ட்ஸா போடுறதுனால 2 பார்ட்டா நான் போடுறேன். செகண்ட் வீடியோவும் கண்டிப்பா பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சில், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அங்கீகாரம் இருக்கான்னு முதல்ல யூனிவர்சிட்டியே. அவர் சொல்ற முதல் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம படிக்க போற மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து என்எம்சியில அங்கீகாரம் பெற்றிருக்கா. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை வச்சுதான் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. சார் இது மாதிரி சொல்றாரு, அப்படி அங்கீகாரம் பெற்ற லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நீங்க சொல்ற காலேஜ் அதுல லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இட்ஸ் குட் கொஸ்டின். பட் இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ராங் இன்ஃபர்மேஷன். இது வந்து கிளியரா அதோட வெப்சைட்லயே போட்டிருக்கு. முன்னாடி எம்சிஐன்னு இருக்கும் போது பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கும், அந்த கண்ட்ரிஸ்க்குள்ள ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டியில தான் போய் படிக்கணும்ன்றது லிஸ்ட் இருந்துச்சு. பட் என்எம்சி வந்த போது வெரி கிளியரா சொல்லிட்டாங்க, நாங்க லிஸ்ட் கொடுக்க போறது இல்லை. அதனாலதான் அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. சோ அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் உங்களால் படிக்க முடியுமோ நீங்க படிக்கலாம், நாங்க லிஸ்ட்னு ஒண்ணு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி வெரி கிளியரா அவங்க வெப்சைட்ல இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவர் சொல்றது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன். இன்னும் ஒரு அப்டேட் ஆகலையா இல்ல ஜஸ்ட் லைக் தட் சொல்றாங்களான்னு தெரியல. நான் அப்படி சொல்லலைங்க. நான் என்எம்சில இருக்க வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஓல்டு லிஸ்ட் எடுத்து வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் இருக்கும், மலேசியா இருக்கும். ஓகேங்களா, பிலிப்பைன்ஸ்ல இருக்க காலேஜ் எல்லாமே இருக்கும். அந்த காலேஜ்ல எல்லாம் போய் படிச்சிட முடியுமா? அது லிஸ்ட் இருக்குன்றக்காக. பட் என்எம்சி வந்ததுக்கு அப்புறம் அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த லிஸ்ட் அப்போ இருந்தப்போ 48 மந்த்ஸ் தான் அவங்களோடது. சோ என்எம்சி வரும்போது கைட்லைன்ஸ்ல 54 மந்த்ஸ் ஆக்கிட்டாங்க. சோ அப்ப அங்க போய் படிக்க முடியாது. சோ இதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா என்எம்சி நான் திருப்பி எல்லாருக்கும் லிஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்க முடியாது. சோ நான் லிஸ்ட் கொடுக்க போறது இல்லைன்னு வெரி கிளியரா அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒன்லி கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ்ல நீங்க படிக்கலாம், அந்த கண்ட்ரில படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சோ இது டோட்டலா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை வேஸ்ட் பண்ணி நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, சோ செகண்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.